ஹாய், வெல்கம் டு எபிசோட் 4. ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றது, இன்க்ளூடிங் மீ, நானும் பண்ணிருக்கேன். ஒரு டீம்ல ஒர்க் பண்ணும்போது, சின்ன டீமா இருக்கலாம், நான் பெரிய டீமா இருக்கலாம், அந்த டீம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்கு மட்டும் ப்ரொமோஷனும் சரி, இல்ல இன்கிரிமெண்ட் சொல்லி புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்களும் அதே மாதிரி தான் எஃபோர்ட் போடுவீங்க. பட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. ஏன் அப்படின்னா, இட்ஸ் நாட் சமன் இன் ஸ்நாச்சிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்ல, நீங்க உங்களோட ஒர்க்கை ஹைலைட் பண்ணாமே இருந்திருப்பீங்க. உங்களோட சூப்பர் பாஸ்கா இருக்கட்டும், உங்க பாஸ்கா இருக்கட்டும், நீங்க யாரு என்னன்றதே வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது. வருவாரு, ஒர்க் பண்ணுவார், போவார். அப்படியே தான் உங்களோட மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க தவிர, நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் என்னெல்லாம் போடுவீங்கன்றது உங்களுக்கு ஹைலைட் பண்ணாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேராது. சோ இந்த தப்ப நான் என்னோட கரியர்ல 4 வருஷமா பண்ணிட்டேன். அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே நீங்க பண்ற ஒர்க்கை உங்க பாஸ் கிட்ட ஹைலைட் பண்ணுங்க. இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் நான் போறேன்னு சொல்லுங்க. சோ தட் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பை. ஹாய், வெல்கம் டு எபிசோட் 4. ஒரு காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்றது, இன்க்ளூடிங் மீ, நானும் பண்ணிருக்கேன். ஒரு டீம்ல ஒர்க் பண்ணும்போது, சின்ன டீமா இருக்கலாம், நான் பெரிய டீமா இருக்கலாம், அந்த டீம்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்கு மட்டும் ப்ரொமோஷனும் சரி, இல்ல இன்கிரிமெண்ட் சொல்லி புது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவங்களை கன்சிடர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க, நீங்களும் அதே மாதிரி தான் எஃபோர்ட் போடுவீங்க. பட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேரவே சேராது. ஏன் அப்படின்னா, இட்ஸ் நாட் சமன் இன் ஸ்நாச்சிங் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்ல, நீங்க உங்களோட ஒர்க்கை ஹைலைட் பண்ணாமே இருந்திருப்பீங்க. உங்களோட சூப்பர் பாஸ்கா இருக்கட்டும், உங்க பாஸ்கா இருக்கட்டும், நீங்க யாரு என்னன்றதே வந்து பெருசா தெரிஞ்சிருக்காது. வருவாரு, ஒர்க் பண்ணுவார், போவார். அப்படியே தான் உங்களோட மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க தவிர, நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் என்னெல்லாம் போடுவீங்கன்றது உங்களுக்கு ஹைலைட் பண்ணாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது. அதனாலதான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து சேராது. சோ இந்த தப்ப நான் என்னோட கரியர்ல 4 வருஷமா பண்ணிட்டேன். அதனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆயிடுச்சு. இதே தப்ப நீங்களும் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே நீங்க பண்ற ஒர்க்கை உங்க பாஸ் கிட்ட ஹைலைட் பண்ணுங்க. இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் நான் போறேன்னு சொல்லுங்க. சோ தட் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். பை.